கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்க்கையோடு தேவனுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலே அருமையான ஒரு மாலை வேலையை நமக்கு ஏற்படுத்தி தந்து அதிலே அவருடைய மகத்துவமுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபையான தருணங்களுக்காக நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி சுத்தங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு அன்பு சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு சபையினிடத்தில் தேவன் காட்டும் அன்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ சபையினிடத்தில் மட்டும்தான் தேவன் அன்பு காமிச்சாரா, மற்றவருடைய யார்கிட்ட அன்பு காமிக்கல் அப்படின்னா, அவர் படைத்த சகல சிருஷ்டிகளிலும் தேவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒவ்வொரு சிருஷ்டியிலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அன்பு காமிக்கிறார். அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்போ தேவனுடைய பிரதான குணலட்சணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அது நீதியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி நீதி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறத பார்க்குறோம். அப்படி இருந்தாலும் கூட தேவன் எவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே அந்த இரக்கத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் நிறைய சகோதரர்கள் ஜெபம் பண்ணும்போது இரக்கத்தில் ஐஸ்வர்யமும் அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுவாங்க. கவனிச்சுக்கோமா அன்புக்குரியவர்களே? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இரக்கத்தை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது அவருடைய பிரமாணத்தின் சட்டங்கள் அனைத்தும் முழுமையான நீதியினால் என்ன பண்ணப்படுதுன்னா செயலாற்றப்படுது. அப்படி செயலாற்றப்படுகிற அந்த நீதியில தேவனுடைய இரக்கம் செயலாற்றப்படவில்லை அப்படின்னா என்ன நடக்கும்? அவருடைய நீதி செயலாற்றி கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த நீதியில இரக்கம் இல்லாம தேவனுடைய நீதி மட்டும் செயல்பட்டா என்ன நடக்கும்? முதல்ல என்ன ஆயிரும்? மரணம் வந்துடும். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் என்னாச்சு நம்ம கண் கூடவே பார்க்குறோம். அதற்கு நிறைய சாட்சிகள் கூட பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஒரு ராஜா கூட என்ன பண்ணார் அப்படின்னா ஆசரிப்பு கூடத்தில் போன உடனே உச்சந்தலில் என்ன வந்துச்சு அப்படின்னா குஷ்டத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய இப்படிப்பட்டதான தண்டனை என்ன பண்ணிடுறா வந்துடுறத நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இரக்கம் சபையில் எப்படி தேவன் காண்பிக்க போகிறார். அதற்கு முன்பாக இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் அவர் என்ன பண்ணார்? இரக்கம் காண்பிச்சார் இல்லையா? அந்த இரக்கம் ரொம்ப பெருசு. இஸ்ரேல் ஜனங்களை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டு வந்தார் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே சாத்தியமே இல்லாத இடத்துல சாத்தியமா என்ன பண்ணிட்டு இருந்தார்? இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். முழுக்க முழுக்க அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் தான் அதை என்ன பண்ணிட்டு வந்துச்சுன்னா வழிநடத்தி வந்துச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து சபையின் இடத்துல அவர் என்ன பண்றார்? அன்பு காட்ட போறார், அன்பு காமிக்கிறார். அதை தான் என்ன பண்ண போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இதோடு நிறுத்தல, இதற்கப்புறமும் மனுக்குலத்தின் மேல அவர் என்ன பண்ண போறார்? அன்பு காமிக்க போறார். அந்த மனுக்குலத்தின் மேல அவர் அன்பு காண்பிக்கிற விதத்தை குறித்து தான் இயேசு கிறிஸ்து பண்ண அற்புதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே அத்தனை விஷயத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம பார்க்க முடியும் எவ்வளவு மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரையாவது பார்த்தார் அப்படின்னா அவளுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது அவராக முன் அந்த இரக்கத்தை காண்பித்து அவருடைய அந்த நோயிலிருந்து விடுவிக்கிறதும் அந்த ஒரு கற்றிலிருந்து அவங்களை வெளிப்படுத்தி விடுகிறதுமான காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது தேவனுடைய பிரதான குணமாகிய அந்த இரக்கம் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கவனிக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, இந்த இரக்கம் காண்பிக்கிறதுக்கு நம்ம சபையின் இடத்துல எப்படி அன்பு காண்பிக்கிற தேவன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போகிறோம். அந்த அன்புக்கும் இரக்கத்திற்கும் நம்ம பாத்திரமா இருக்கிறோமா அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த இரக்கத்தை பெறக்கூடிய ஜனங்கள் ஒட்டுமொத்த உலகத்திலும் தேவன் இரக்கம் காண்பிக்க போறார். அதுல முதல்ல யாருக்கு இரக்கம் காமிச்சார்னா ஆபிரகாம் மூலமாக யாருக்கு இரக்கம் காமிச்சார்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரக்கம் காண்பிச்சார் இல்லையா? அப்படி இரக்கம் காண்பிச்சு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தேவனுடைய இரக்கத்திலையும் அன்புகளும் அவர் ஆளுகை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆதாம் அப்படிங்கிற ஒரு மனிதன் என்ன செய்யப்படணும்? படைக்கப்படணும். ஆதாம் அப்படிங்கிற மனிதனையும் ஏவாளையும் தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் படைத்து வைத்து அவர் அருமையான ஒரு தோட்டத்தை குளிர்ச்சியான ஒரு தோட்டத்தை என்ன பண்ணியிருந்தாருன்னா கொடுத்துருந்தார். ஏன்னா மேலே என்ன இருக்கு? மேகஸ்தம்பம் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கெல்லாம் மேகஸ்தம்பம் இருந்தால் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த மேகஸ்தம்பம் முற்றிலும் நீக்கப்பட்டு கம்ப்ளீட்டா சூரியனுடைய அக்கினி இறங்குகிற ஒரு காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம். நேர் ஆப்போசிட். நம்முடைய ஆதி பிதாவாகிய ஆதாமும் ஏவாளும் எப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு கிளைமேட்டை பற்றி ஒரு விஷயம் நமக்கு என்ன பண்ண வருதுன்னா தெரிய வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள். அப்படியே அவங்கள வச்சுட்டு தேவன் அருமையான ஒரு இடத்தை சூஸ் பண்ணி கொடுத்துட்டு ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா
எல்லா மரத்தினுடைய கனியும் நீங்க என்ன பண்ணலாம், புசிக்கலாம். ஆனா இந்த நடுமரத்தின் கனியை மட்டும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார் இல்லையா? இப்ப இது ஈஸியா அல்லது கஷ்டமா? அந்த நடுமரத்தின் கனியை புசிக்காம இருக்கிறது ஆதாமுக்கு ஈஸியா கஷ்டமா? பிரச்சனையே அதுதான். அந்த ஒன்றை மட்டும் தனியா வேறுபடுத்தி காமிச்சதுனாலதான் மனிதனுடைய எண்ணம் எங்க போகுது, அதை நோக்கியே போகுது இல்லையா? அதான் நம்ம பேசிக் நம்ம சொல்லிக் கொடுப்போம் இல்லையா? குழந்தைகள் வந்து நான் வெளியே போறேன், ஃப்ரிட்ஜில் இருக்க ஐஸ்கிரீம் மட்டும் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனால் கணக்காக நம்ம வெளியே போனோம்னு அதைத்தான் என்ன பண்ணும், பார்க்கணும் இல்லையா? அப்போ பாருங்க அன்புக்குரிய சகோதர சொல்லே, இது மனிதனுடைய இயல்பாக என்ன பண்ணிருச்சுன்னா மாறிட்டதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஆதாம் என்ன பண்ணியிருக்கார், ஏவாள் கொடுத்த கனியை வாங்கி சாப்பிட்டதுனால இன்னைக்கு வரைக்கும் மனுக்குலம் என்னதுன்னா சாபம் மற்றும் மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்படி நம்ம பார்க்கும்போது காலப்போக்கில் அதனுடைய விளைவுகள் இப்ப நாம் இருக்க காலப்பகுதியில் அந்த மரணத்தினுடைய துயரம், அதே மாதிரி சாபத்தினுடைய காரியங்கள், மனிதன் வேர்வை சிந்து உழைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கடினங்கள் இருக்கு. ஆனாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு இருள் அதிகமாக இருந்தாலும் கூட கிறிஸ்துவின் 2ஆம் வருகையினால இந்த பூமியில அதிகப்படியான ஒரு வெளிச்சம் என்ன இருக்கிறது என்ன பண்றோம் நம்ம கவனிக்கிறோம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நிறைய கடினமான வேலைகள் லகுவாகப்பட்டிருக்கு. ஒரு கடுமையான ஒரு உஷ்ணத்தினால மனிதன் பாதிக்கப்படும் போது அதற்கு மனிதனே கண்டுபிடிச்ச சில சீதோஷ்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அந்த காரியங்கள் கூட மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான். வேலைகள் பற்றி என்ன செய்யப்பட்டிருக்குன்னா எளிதாக்கப்பட்டிருக்கு. இப்படி மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜ்யத்தினுடைய விடுதலைகளை கடந்து போனாலும் கூட இன்னைக்கு ராஜ்யத்தினுடைய அந்த விடுதலை இருந்தாலும் கூட இன்னைக்கு மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சாபங்களும் அதனுடைய விளைவுகளும் அதனுடைய தாக்கங்கள் என்ன ஆயிட்டு இருக்கு மனுஷனுக்கு இருக்கிறத வந்து நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. சரி, இப்ப ஆதாம் வழி விலகி போறதுக்கு காரணம் யார்? ஏவாள் தானே. இதை ஏவாள்கிட்ட கேட்டா என்ன சொன்னாங்க, கை காமிச்சார் இல்லையா? ஆதாம் ஏவாளை கை காமிச்சார், ஏவாள் சர்ப்பத்தை கை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் கேட்க முடியாது இல்லையா? அப்ப லூசிபர் அப்படிங்கிற ஒரு மெயின் கேரக்டர் தான் நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுக்கு விரோதமாக கலகம் செஞ்சதுனால மனுஷனை தீமை செய்யறதுக்கு தூண்டி பாவத்திற்குள் விளை வைக்கிறான் இல்லையா? இது தேவனுக்கு முன்கூட்டியே தெரியுமா? தெரியாது. தெரியும் அப்படிங்கிறதுக்கு வசனம், தேவனுக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படிங்கிறதுக்கு வசனம். ஆதாம் போல் உடன்படிக்கையை மீறி பின்னாடி இல்லையா? அது வேறு பின்னாடி என்ன அப்படின்னா உலக தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் யாரை தெரிஞ்சிருக்கிறார். அப்ப கிறிஸ்து வரணும் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தில் அவருடைய மைண்ட்ல இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்படி போனா இப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமாக இருக்கிறத பார்க்க. ஒருவேளை ஆதாம் பழம் சாப்பிடாம போயிருந்தா அது என்னமாக போயிருக்கு நம்முடைய கண்களுக்கு என்ன பண்ண முடியாது, அதை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன பண்ணாது, அது தெரியாது. என்ன விதமா போகும், தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் நமக்கு தெரியாது. ஆனா தேவன் இந்த ஒரு காரியம் இப்படி போனதுனால தேவன் இந்த உலகத்தை எந்த விதமான ஆசீர்வாதத்தில் கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த வழியில் அவர் கரெக்டாக என்ன பண்ணிடுவார், வீட்டில் கொண்டு போயிடும். அதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய அனந்த ஞானம், பின்னாடி நடக்கக்கூடியது முன்னாடியே தெரிஞ்சக்கூடிய அனந்த ஞானம் இந்த உலகத்துல மனுஷனுக்கு வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்தை எந்த வழியிலும் அவர் என்ன பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவார்னு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு எலெக்ஷன் நடந்திருக்கு இல்லையா? மனிதனுடைய கரங்கள் ஒரு ராஜாவை என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு தேர்ந்தெடுக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை கூட இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா? சரி, இதை எங்கேயாவது தேவன் நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி எங்கேயாவது சொல்லியிருக்காரு? சாமுவேல்கிட்ட சொன்னார் இல்லையா? என்ன சொன்னார் சாமுவேல்கிட்ட? ஜனங்கள் என்ன சொல்றாரோ இவைகள் அனைத்திலும் ஜனங்கள் என்ன சொல்றாரோ அதை நீ அதன்படி என்ன பண்ணு சரி. அன்னைக்கே ஜனங்களுடைய விருப்பத்தின்படி என்ன பண்ணிருக்க அங்க ஒரு காரியம் நடந்திருக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. இப்ப ஜனத்தினுடைய விருப்பம் தேவனுக்கு விரோதமா இருந்தா என்ன நடக்கும்? சவுலுக்கு எப்படி இருந்துச்சு? தேவன் வந்து சவுலை தேர்ந்தெடுக்கணும்னு தேவனுக்கு விருப்பமானா இல்லை, அது பென்யமீன் கோத்திரம் இல்லையா? ஆனால் அது என்னாச்சுன்னா ஆப்போசிட்டா மாறிச்சு. இருந்தாலும் கூட அவர் மூலமாக சபைக்கு என்ன பண்ணிட்டார், ஒரு பாடத்தை வச்சுட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பாடத்தை வச்சிருக்காரு அன்புக்குரியவர்களே. அது நிழலாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படி நம்ம கடந்து போனோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேரரசுகள்
இல்லையா? மனிதன் ஆண்டு கொண்ட காலப்பகுதி, ராஜாக்கள், நியாயாதிபதிகள் இப்படிலாம் போய் இன்னைக்கு ஜனங்கள் மனுஷர்களை தேர்ந்தெடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த ஜனங்களை என்ன பண்றாங்க, ராஜாவாக இருந்து ஆளுகை செய்கிறத கூட நம்ம வந்து பார்க்கலாம். சரி, இதுல தேவனுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கணும். தேவன் ஏற்படுத்தி வைக்க நினைக்கிறதான காரியங்களை இந்த ஜனங்களை கொண்டு செய்யணும். ராஜ்யத்தினுடைய காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னா நடக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய ஒரு தெய்வீக ஞானமாக இருந்து அதை வழிநடத்தி கொண்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்ப எல்லாருடைய நினைவுகளும் தேவனுடைய அந்த ஞானத்தினால வரையறுக்கப்பட்டு மனுஷனுக்கு இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னா காண்பிக்கப்படுது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பேசுற விஷயங்கள்லாம் எவ்வளவு ஞானமாக இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு ஞானம் கல்வி அறிவுனால, விழிப்புணர்வுனால எப்படி வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, இது முக்கியமான காரியம் அப்படினால இல்லாம வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது 2ஆம் பிரசன்னத்தினால உலக ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அது உச்சபட்ச அறிவு அப்படிதான் சொல்ல முடியும். அன்புக்குரியவர்களே, அவ்வளவு ஞானமாக ஜனங்கள் வந்து இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாக்களை தப்பு பண்ணா கூட, இல்லையா, பெரிய இடத்துல இருக்கிற தப்பு பண்ணா கூட அது நியாயமாக கேள்வியாக ஜனங்கள் கேட்கறத வந்து இன்னைக்கு கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்துல இருக்கிறதுனால அன்புக்குரியவர்களே, அது எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது அது ஞானமாக, விழிப்புணர்வாக ஜனங்களுக்கு கிடைக்கிறத கூட நம்ம வந்து பார்க்கிறோம். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்ப நம்ம எதுக்குள்ள போகிறோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, தன்னுடைய குமாரனையே இந்த உலகத்துக்காக கொடுக்கிறதுக்காக, பலியாக கொடுக்கிறதுக்காக ஒரு இரக்கமான திட்டத்தை தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா முதல்ல அவருடைய மைண்ட்ல என்ன பண்ணிட்டார் வச்சிட்டார் இல்லையா? இப்ப முதல்ல அதன்படி நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு குரூப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆசீர்வதிச்சுட்டே வரணும். இப்ப யாருக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை? இப்போ உலக ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. சரியான பதில் அதுதான். உலக ஜனங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்ல. இப்ப முதல்ல யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாமே இரக்கம் காட்டுறது, ஒட்டுமொத்த மனுக்குலம் சிருஷ்டிப்ப தேவன் அவருடைய கரத்துக்குள்ள கொண்டு வரதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, எல்லா ஜனங்களும் தேவனை அறியணும், அடுத்து தேவனை ஆராதிக்கணும் இல்லையா? அடுத்து ஒரு தெய்வீக குடும்பம், பிதாவாகிய தேவன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கென்று இருக்கிற தேவ தூதர்கள் கூட்டம், இது கூட இந்த குடும்பத்துக்கு கூட இன்னொரு குரூப் என்னணும் வரணும். அந்த குரூப்பை எங்க இருக்கிறாருன்னா ஆபிரகாமுக்குள்ள இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த மனுக்குலத்திலிருந்து என்ன பண்றாரு அப்படின்னா தேவன் எடுக்க போறார். அந்த குடும்பத்தோட உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேவன் திட்டம் வச்சு இந்த மனுக்குலத்தில் என்ன பண்றாருன்னா அவர் வரார். இப்ப இதோடைய மொத்த நோக்கம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் தேவனை அறியணும், அவரை துதிக்கணும், அவரை என்ன பண்ணணும்னா ஆராதிக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இது ஆதாமின் சந்தையிலிருந்து என்ன பண்ணணும்னா அழைக்கப்பட்டது. இப்படி அழைக்கப்பட்ட ஜனங்களை தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, முன்னே பாவத்தில் இருக்கிறோம், சாபம் மரணத்தில் இருக்கிறோம். இப்படி பாவம் மற்றும் சாபத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்திலிருந்து தேவனுக்கு பிரியமாய் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி குணலட்சணத்தோட 1,44,000 பேரை செலக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தேவனுடைய அல்டிமேட் பிளான் இல்லையா? இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன், இந்த 1,44,000 பேர் அப்படிங்கிறவங்க சாபம் மற்றும் மரணத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்திலிருந்து தேவன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் மனநிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெரியன் கிளாஸுக்கு புதன்கிழமை வந்தா கரெக்டா ஆன்சர் சொல்லிடலாம். மனுஷனுடைய ஒரே ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேரக்டர், இது இஸ்ரேல் ஜனங்கிட்ட இல்லை. இதான் குழு. கீழ்ப்படி 2வது வரும். கீழ்ப்படிதல் ஓகே தான், ஆனா என்னன்னா செவி கொடுக்கறது, இந்த செவி கொடுக்கறது இருக்குல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் மெயினான பாயிண்ட். அடுத்து கீழ்ப்படிதல். சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும், செவி கொடுக்கறதுக்கு மனசு வேணும் இல்லையா? அதான் கேட்க மனதாய் இருந்தால், வசனம் படிக்கிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்க மனதாய் இருந்தால், அப்ப செவி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட். அப்ப செவி கொடுத்து கேட்ட காரியங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். கீழ்ப்படிஞ்சா மட்டும் படுத்தாது, அடுத்தால இன்னொரு விஷயம் இருக்கு, இதுக்கு நீங்க கண்டிப்பா ஆன்சர் சொல்லியா. நம்ம செவி கொடுத்தோமா, ஃபர்ஸ்ட் செவி கொடுத்தோமா, வெய் செத்துட்டு கேட்டோமா, கீழ்ப்படிஞ்சு உடன்படிக்கைக்குள்ள வந்தோமா, அடுத்து என்ன பண்ணணும்? சபைக்குள்ள வந்து என்ன பண்ணணும்? அப்படியே வந்துட்டு போட்டா போதுமா? கிரியை ஓகே. எப்படிப்பட்ட கிரியை? பலி செலுத்த. வெரி குட். செவி கொடுத்தாச்சு, உடன்படிக்கை பண்ணியாச்சு, சபைக்குள்ள வந்துட்ட, பலி செலுத்தணும்னா
அர்ப்பணிக்கிறேன்னா எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த 3 அத்தியாவசியமான கேரக்டர். இத தேவன் என்ன பண்றாருன்னா மனுக்குலத்தின் மேல அவர் எதிர்பார்த்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல தேவன் மோசேயின் வழியாக யாருக்கு இந்த காரியங்களை எதிர்பார்த்து கொடுக்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட எதிர்பார்த்து கொடுக்கிறார். அதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் மோசே. இந்த மோசையின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த ஜனங்கள் செவி கொடுப்பாங்களா, இந்த ஜனங்கள் கீழ்ப்படிவாங்களா, இந்த ஜனங்கள் பலி செலுத்துவாங்களா, இந்த 3ஐயும் எதிர்பார்த்து மோசே மூலமாக தேவன் என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அவங்க கிட்ட தான் முதல் உள்ள நுழையிறது. அதாவது சொல்லி பார்த்தோம்னா அவங்க கிட்ட அப்ரோச் பண்றாரு முதல்ல. இது அப்ரோச் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படிங்கிற வசனத்தில் நம்ம படிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5 முதல். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு விசேஷித்த நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தை முதல்ல மோசே மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் என்ன பண்றாருன்னா கொடுத்துட்டு நீங்க எப்படி வரணும்னா அன்புக்குரியவர்களே, ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா நீங்க இருக்கணும். ஏன்னா உங்க மேல நான் இறக்கம் காட்ட போறேன். அந்த இறக்கத்துக்கு நீங்க பாத்திரமா இருக்கணும் அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும்னா இதை செஞ்சே ஆகணும். இந்த கட்டளைகளை என்ன பண்ணி ஆகணும், நீங்க நிறைவேற்றி ஆகணும். இந்த கட்டளைகளை நிறைவேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியுமா தெரியாது? எங்க வச்சு கண்டுபிடிச்சாங்க இவங்க இதை அவங்களால செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறத எங்க வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வனாந்திரத்தில் நான் என்ன பண்ணேன், உங்களை அறிந்து கொண்டேன். சங்கீதத்தில் படிச்சா ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த வனாந்திரத்துல அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, இப்படிலாம் கீழ்ப்படியல அப்படிங்கிற தேவன் என்ன பண்ணிட்டார், அவர் பார்த்துட்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, அப்ப பாருங்க, ஒட்டுமொத்த உலகத்திலும் தேவன் காட்டக்கூடிய அன்பு ஒண்ணு இருக்கு. அந்த அன்புக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி முதல்ல யாரை தான் தேவன் தெரிந்து கொண்டார்னா இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்து கொண்டு என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட விசேஷமான கிருபைகள், ஒழுங்குகள், கட்டளைகளை முதல்ல யூதர்களுக்கு என்ன பண்றாருன்னா தேவன் கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களை மட்டும் விசேஷித்த ஒரு ஜாதியாக முதல்ல என்ன பண்றாருன்னா தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர்கள் அதுக்கு பாத்திரமா இல்லை. அதனால காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு என்ன பண்றாருன்னா அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை அனுப்புனது ரட்சகர் மாத்திரமல்ல, அவருடைய ராஜாவாக அவர் என்ன பண்றாருன்னா அனுப்புறார். அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவான்னு கேட்கும்போது இல்லைன்னு என்ன பண்ணல, ஒண்ணு பதில் சொல்லாம இருந்துக்கணும், அல்ல இல்லைங்கிறத மறுத்திருக்கணும். ரெண்டுமே சொல்லாம ஆமா நீங்க சொல்கிறபடி நான் ராஜா தான். ஆனா தேவன் அனுப்பும் போது ரட்சகரா மட்டும் அனுப்பல, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் எங்கே. அப்ப ராஜா பிறக்கும் போதே ராஜா இல்லையா அன்புக்குரிய சொல்லு, ராஜாவாகவும் அடுத்து ரட்சகராகவும் என்ன பண்ணியிருக்காருன்னா அனுப்பியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவங்க என்ன பண்ணல, ரெண்டையுமே ஏற்றுக்கொள்ள. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய தோற்றம், அவருடைய ஊழியம், அவருடைய அப்ரோச், இந்த ரெண்டுலையும் ரொம்ப டிஃபரெண்டா இருந்து சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். இவங்க எதிர்பார்த்த வண்ணமா இல்லாதனால இந்த பரிசுத்த ஒரு அழைப்பை, இந்த ஒரு காரியத்தை அவங்க என்ன பண்ணல அப்படின்னா அக்செப்ட் பண்ணலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால சொல்லி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, பரிசுத்தமான இந்த உன்னதமான அழைப்பு ஆக்சுவலா நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை முதல் அவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருந்தார், இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்திருந்தார். முதல்ல மோசே மூலமா கட்டளை கொடுத்தார், கடைசியா இயேசு கிறிஸ்து மூலமா ரட்சிப்பையும் ராஜாவாகவும் அவர் வந்ததை இவங்க என்ன பண்ணல அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன பண்ணன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணல. அதனால கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 3 வருஷ ஊழியத்தினுடைய முடிவில் அந்த தேசத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டாருன்னா கொடுத்தார். எருசலேமே இல்லையா என்ன சொல்லிட்டாரு, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறையிலே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ. ரொம்ப லாங் பீரியட் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா இரக்கம் காமிச்சு. அதுல கடைசியா இரக்கம் காமிச்சதுதான் யாரு, எப்படிப்பட்ட இரக்கம் காமிச்சா தெரியுமா, கண்ணீர் சிந்தினார்.
கடைசியாக இஸ்ரவேலுக்காக என்ன பண்ணியிருக்காரு? அந்த தேசத்துக்காக கண்ணீர் சிந்திருக்கார். அவ்வளவு இரக்கத்தை அந்த தேவன் பாருங்க இயேசு கிறிஸ்து மூலமாக அங்க கொடுத்தது நம்ம பார்க்கிறோம் அன்புக்குள்ளே. அப்ப பாருங்க, உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் சொல்லி அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்துக்கு கொடுத்த நியாயத்தை என்ன பண்றோம்னு நம்ம பார்க்கிறோம் அன்புக்குள்ளே. அடுத்து இந்த அழைப்பு, தேவன் இரக்கம் காட்டக்கூடிய இந்த வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிராகரிக்கப்பட்டு அது யார்கிட்ட வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அது புறஜாதியார்கிட்ட வருது. அந்த புறஜாதியார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பை தேவன் என்ன பண்றாருன்னா, புறஜாதிகளுக்கு அழைப்பு கொடுக்கறதுக்காக என்ன பண்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். அது அப்போஸ்தலர்கள் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 12 பேரை என்ன பண்றாருன்னா தேர்ந்தெடுக்க சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த அற்புதமான ஆவிக்குரிய நம்பிக்கை புறஜாதிகளுக்கு என்ன செய்யப்பட்டாச்சு? இப்போ கொடுத்தாச்சு. பிரஜாதிகள் இந்த அழைப்பு முதல்ல பிரஜாதிகளுக்கு வரும்போது அவங்க என்ன மாதிரி அதை ஏற்றுக்கிட்டாங்க? யூதர்கள் மாதிரி ஏற்றுக்கிட்டாங்களா அல்லது பிரஜாதிகள் விசேஷ வண்ணம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல்கிட்ட பிரஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆரம்பத்தில் அவர் பிரசங்கிக்கும் போது இந்த வார்த்தையை இன்னொரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. அப்ப அந்த மெசேஜ் எந்த அளவுக்கு அந்த பிரஜாதிகிட்ட போய் உள்ள ரீச் ஆகுது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே போறாங்க, புறஜாதிகள் உள்ள வராங்க. அப்படி உள்ள வரும்போது அந்த ஜனங்களுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்றாரு? இப்போ ஓபன் பண்றார். அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேலுடைய இருதயத்தை பூட்டி வச்சுட்டு போதுங்கிற ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப புறஜாதியோட இருதயத்தை என்ன பண்றாருன்னா திறக்கிறார். அந்த புறஜாதியோட இருதயத்தை திறக்கும் போது அப்ப புறஜாதியார் தேவனை அறியாதவர்களாக இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? அறியாதவர்களாக, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவங்களாக அந்த புறஜாதியா இருக்கிறாங்க. ஆனா அந்த பக்கத்தில் இருந்த எருசலேமை பற்றியும் அவருடைய தேவனை பற்றியும் கொஞ்சம் இந்த நாலேஜ் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு இருந்தது. ஆனா இப்ப அந்த அழைப்பு அவர்களிடத்துல வரும்போது ரொம்ப தாழ்மையா என்ன பண்ணிக்கிட்டாங்க? அதை வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு 2 அடையாளங்கள் நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம். அந்த கிரேக்கா ஸ்திரீ, அப்புறம் போர் சேவகர், 100க்கு அதிபதி, இவங்க 2 பேருமே அந்த அழைப்பை வாங்கின விதம் யூதர்கள் அப்படி வாங்கல. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த மாதிரி வாங்கினதை நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதை நம்ம பார்க்கும்போது எபேசியர்ல ஒரு வசனம் படிக்கலாம். புறஜாதிகளுக்காக எழுதப்பட்ட இந்த அழைப்பை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்காக பவுல் ஸ்தோத்திரம் சொல்றாரு தெரியுமா? இந்த அழைப்பு புறஜாதிக்கு போய் அந்த புறஜாதி ஏற்றுக்கொண்டாங்க பாத்தீங்களா? அதனால அவர் முதல்ல ஸ்தோத்திரம் சொல்லி இதை என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். படிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். தமக்கு முன்பாக யார்? அந்த தமக்குன்னு சொல்றது யார? பிதாவாகிய தேவன். வெரி குட். பிதாவாகிய தேவன் தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் யார் ஆகணும்? இப்போ அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள யார் ஆகணும்? சபை என்ன பண்ணும்? ஆகணும் இல்லையா? அதான் சொல்ல, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. இப்ப முதல்ல இந்த அழைப்பு வர்றதுக்கு முன்னாடி புறஜாதிகள் எப்படி இருந்தாங்க? குற்றம் உள்ளவர்களா இருந்தாங்க. அன்பில் பரிசுத்தம்னா கிடையாது, அன்பு காட்டுவாங்க அவ்வளவுதான். ஆனா அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. பாத்தீங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள், தமக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் நம்மளை என்ன பண்ணியிருக்கார்? நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்துள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இந்த விஷயத்த நம்ம இந்த வசனங்களை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தியானம் கொடுத்து படிச்சுன்னு வைங்களேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு, கிருபை, இரக்கம் எப்படி சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துக்குள்ள போகுது பாருங்க. இது அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப தெளிவா, எந்த குழப்பமே இது கிடையாது, அழகா என்ன பண்றாருன்னா விவரித்து காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. பாருங்க, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன பண்ணிருக்காராமா? முன் குறித்திருக்கிறார். அடுத்து தொடர்ந்து படிங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகி. நம்ம சத்தியருடைய கண்டன் வந்துட்டா
என்ன வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு என்ன இருக்கு, உண்டாயிருக்கு இல்லையா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்பு உண்டாச்சு. ஆனா நமக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, அந்த பரிசுத்தம் உள்ள ரத்தத்தினுடைய அந்த காரியத்தினால நமக்கு என்னாச்சுன்னா மீட்பு உண்டாகி சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சொல்ல சபைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரக்கமுள்ள நம்பிக்கை இருக்கு இல்லையா, இது ரொம்ப பெருசு. இந்த விஷயத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் முதல்ல கொடுத்தார். ஆனா அவங்க பாத்திரமா இல்லாததுனால இப்ப இரக்கம் யார் மேல வந்திருக்கு அப்படின்னா, புறஜாதிகள் மேல, சபையின் மேல என்னாச்சு வந்திருக்கு. இன்னும் உலகத்து மேல வரல. இப்ப முதல்ல அடுத்த ஸ்டெப் யார்கிட்ட வந்திருக்கு? இப்ப இந்த இரக்கம் நம்ம மேல வந்ததை நம்ம காண்பிக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லே. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் மறைக்கப்படுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசிரியமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். என்ன பண்ணுங்க, நீங்க கவனித்து பாருங்கள். என்னன்னு கவனிக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் பவுல் எழுதினார் இல்லையா எபேசியர்ல, இது எல்லாத்தையும் இந்த கண்டென்ட்டை மனசுல வச்சுட்டு நம்ம என்ன நிலைமையில இருந்தோம், ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் அதை பெற்றுக்கிட்டாங்கன்னா நம்மளாம் எங்க இருந்திருப்போம் இல்லையா? எங்க இருந்திருப்போம்? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அன்புக்குரியவர்களே, ஒட்டுமொத்த மனுக்குலத்தோட நம்மளும் நியாயம் தீர்க்கப்படுவர்களா இருந்திருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வாய்ப்புக்குள்ள போயிருப்பாங்க. ஆனா தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்து, நீங்க இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுங்க, கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நமக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால இதை வாங்குற அப்போஸ்தலர்கள், இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர் பவுல் இதை பெற்றுக்கொண்டதுனால, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இதுவரை நான் ஓடிட்டு இருந்தது வேற, நியாயப்பிரமாணத்தின் வைராக்கியம், இதை விட்டுட்டு நான் எதை நோக்கி ஓடுறேன், லக்கை நோக்கி நான் என்ன பண்ணுகிறேன், தொடர்கிறேன் இல்லையா? அந்த பரிசுத்த அழைப்பை நான் வாங்கிட்டேன், நான் அந்த லக்கை நோக்கி நான் என்ன பண்ண போறேன், ஓடுறேன்னு சொல்லிட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த இரக்கத்துக்கே உரிய பாத்திரமாக மாற ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய வாழ்க்கை, இவங்களுடைய நிருபம் நமக்கு என்னவாயிடுச்சு, இப்போ நாம எப்படி ஓடணும், இந்த இரக்கத்துக்கு பாத்திரவானா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்மாதிரியாக என்ன பண்ணிட்டாங்கன்னா வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இரக்கம் அவங்க தவறிவிட்ட மாதிரி நம்ம தவிர விடக்கூடாது அப்படின்னா, முதல்ல நம்ம என்ன செய்யணும் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் காணக்கூடிய காரியங்களை முதல்ல என்ன பண்ணிடணும், கம்ப்ளீட்டா விட்டுறணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தையில விசுவாசத்தை பேஸாக வச்சு நம்முடைய சிந்தையில மறு ரூபம் ஆகணும். ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏதோ சபைக்கு வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றோம், பலி செலுத்துறோம் அப்படிங்கிறோட நிற்காம, அதற்கு மேற்பட்ட விஷயம் ஒண்ணு இருக்கு. முதல்ல விசுவாசத்தை காத்துக்கொண்டு சிந்தையில மறுரூபம் ஆகல அப்படின்னா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லை. இதை எல்லாமே தேவன் எதிர்பார்த்து இஸ்ரவேலர்கிட்ட கொடுத்திருந்தார். அவங்க தவற விட்டாங்க. நீங்க இதுக்குள்ள வரணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏற்பாடாக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவருக்குள்ளாக 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக, கடைசியாக தூதர்கள் மூலமாக, 7 தூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக, இன்னும் கடைசியாக 7வது சபையின் தூதர் மூலமாக கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள்னால நம்முடைய இருதயம் இப்ப என்ன ஆகணும், மறு ரூபம் ஆகும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்போ இந்த மறுரூபம் ஆகிறதுனால இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த கனம், மகிமை, அழியாமை, இதை என்ன பண்ண போறார், அவருக்கு கொஞ்சம் கூடுதல், நமக்கு கொஞ்சம் குறைவு அப்படிங்கிற மாதிரியா இல்ல. ஒரே சரீரம், கணவன் மனைவி ஒரே சரீரம், தலை கீழே சரீரம், அப்படி இணைக்கப்பட்ட ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு கொடுக்குறாரு. அப்ப தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இப்ப நீங்களா பாவத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, என் பிள்ளை பாவத்துல பிறக்கல, உங்களை மாதிரி இல்லை, அவன் செலுத்துறது விசேஷமான ஒரு பலி, அவருக்குரிய மகிமை வேற, உங்களுக்குரிய மகிமை வேறன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை பிரிக்காம அவர் மாதிரியே யார் வாழ்றாங்களோ அவர் பெற்றிருக்கிற அதே கன மகிமையை அவர் மூலமாகவே நமக்கு என்ன பண்றாங்கன்னா கொடுக்குறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சொல்லி. அப்படி பாருங்க, அப்படி இருக்கிறதுக்கு அன்புக்குரிய சகோதர சொல்லி எதுக்காக அப்படின்னா, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் இந்த விசேஷ ஏற்பாடை என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே. இது அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியின் பரிசுத்தமாகுவதனாலே
கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. நம்மளா யாரு? என்ன ஆட்டம் போடுறோம் சில சமயத்தில். நம்முடைய எண்ணம்லாம் எப்படி தெரியுமா? ஏதாவது ஒன்று வாங்கிட்டோம், ஏதாவது ஒன்று சாதிச்சிட்டோம் அப்படின்னா பெரிய ஹை மைண்டுக்கு போயிடுவோம் இல்லையா? திடீர்னு என்ன ஆயிடும்னா ஹை மைண்டுக்கு போயிடுவோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ பரதேசி. பரதேசினா என்ன அர்த்தம்? சொந்தமா எதுவுமே கிடையாது. சொந்தமா எதுவுமே கிடையாது, எல்லாமே வாடகை தான். தற்சமே இருக்கிறதுக்கு இந்த மாமிசம், இருக்கிறதுக்கு இந்த இடம், எல்லாமே என்னது? பரதேசியின் வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம்? வாழ்றோம். இன்னைக்கு ஒரு இடம், நாளைக்கு அதான பரதேசி இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப பாருங்க, எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெற்றிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படித்தான் இவர்கள் மூலமாக இரக்கம்னா என்னன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அன்புக்குரியவர்களே, நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய. அடுத்து இந்த இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நமக்கு கிடைத்த இந்த அழைப்பை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா சுத்திகரிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இதை பரிசுத்தாவி கொடுக்கிறது, சத்தியத்தை கொடுக்கிறது, சகோதரர்கள் நமக்கு கொடுக்கிறது, இது எல்லாமே விசேஷித்த ஒரு பொக்கிஷமாக சபைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவன் காண்பிக்கிற அன்புக்குள்ள என்ன பண்ணியிருக்காரு நம்மளை கொடுத்துருக்காரு சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. சரி, இந்த ஒரு காரியத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். வந்த பின்னாடி இந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு 3 காரியங்களை தேவன் வந்து கொடுக்குறார். அந்த 3 காரியங்களும் இல்லை அப்படின்னா நாம நிச்சயமாக இந்த சபை வாய்ப்புல இருந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வெளியே போயிடுவோம். ஏன்னா இதுவும் கூட அந்த இரக்கத்துக்குள்ளதான் வருது. அந்த இரக்கத்தை நமக்கு கொடுத்து நீ இப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். முதல்ல ஜாக்கிரதையான ஒரு உழைப்பு. எதுக்காக உழைக்கிறது? மாம்சத்துக்காக உழைக்கிறது இல்லை, சபைக்காக வேலை செய்யறது. ஜாக்கிரதையான உழைப்பு. அடுத்து உறுதியான மனநிலை. சில பேருக்கு சில விசுவாசங்கள்ல குறைபாடுகள் இருக்கும். என்னதான் சத்தியத்தை கேட்டு பிரசங்கங்கள் கேட்டு வசனத்தினுடைய உறுதிப்பாடு இருந்தாலும் கூட அவிசுவாசம் சில விஷயத்துல இருக்கும். இவங்க பத்தி சொல்லுது உறுதியான மனநிலை. கேட்டு பெற்றுக்கொண்ட விஷயத்துல உறுதியான மனநிலை, விசுவாசம் நமக்கு என்ன பண்ணும்? இருக்கணும். அடுத்து கடும் முயற்சி. எதுக்கு? இலக்கை நோக்கி, பந்தய பொருளை நோக்கி போற விஷயத்துல கடும் முயற்சி இருக்கணுமா அன்புக்குரியவர்களே? இந்த 3 விஷயமும் 6 சபைக்கு பொருந்ததோ இல்லையோ, 7ஆம் சபையினுடைய கடைசியில் இருக்க நமக்கு கண்டிப்பா இது என்னாகும்? கடும் முயற்சி பண்ணணுமா? கடும் முயற்சி கண்டிப்பாக என்ன பண்ணணும்? பண்ணியே ஆகணும். இந்த 3 விஷயங்களும் அன்புக்குரிய சகோதர சொல்லி ஒவ்வொரு சபை அங்கத்தினருக்கும் கண்டிப்பா என்ன பண்ணா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி இருந்தா மட்டுமே தான் கிறிஸ்துவின் சாயலோடு நாங்கள் என்ன பண்ணணும்னா உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வசனமும் வார்த்தையின் மேலும் நம் விசுவாசத்தோடு ஆவியின் கனிகளையும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? காண்பிக்க வேண்டியிருக்கு. அன்புக்குரியவர்களே, உறுதியான உழைப்பு, ஜாக்கிரதையான உழைப்பு, உறுதியான மனநிலை, கடும் முயற்சி இருந்தாலும் கூட, இவைகள்லாம் ஆதாரமாக இருந்தாலும் கூட, அதோடு சேர்த்து விசுவாசமும் அதோடு கூட ஆவியின் கனி. அப்படின்னா கடைசியா என்ன சொல்ல வராரு? கேரக்டர். அந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் இந்த 3 விஷயத்தில் நம்ம உறுதியாக இருந்தாலும், எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பெருசுதான், கண்டிப்பா நான் அதை இழந்துட மாட்டேன், கடும் முயற்சி செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு உத்வேகம் இருந்தாலும் கூட அந்த உத்வேகம் மட்டும் போதாது. உங்களுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, விசுவாசத்தோடு ஆவிக்குரிய கனிகளை நீங்க என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா நீங்க அதை காமிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஈடுபலி கொடுத்ததை அனுதினமும் தியானிக்கணுமா? அதை மட்டும் என்ன பண்ணிடவே கூடாது, மறந்துடவே கூடாது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியை மறந்தாங்களா? அந்த ஆட்டுக்குட்டி தான் மெயின் கேரக்டர் பஸ்காவில். அதுதான் முதல் நியாயப்பிரமாணம். அதை மையமா வச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு விடுதலையே கிடைக்குது. இன்னைக்கு வர அவங்க நினைவு கூற வேண்டிய விஷயமே அதுதான். ஆனால் ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிட்டாங்க? மறந்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. எனக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? அந்த பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் நினைவு கூறாத வகையில் எப்படின்னா நினைவு கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நாம எந்திரிச்ச உடனே நம்முடைய நினைவுல சிந்தனையில வரக்கூடிய முதல் விஷயமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலி.
இதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி ஆகணும், இதை செஞ்சே ஆகணும் அன்புக்குரியவர்களே. பாருங்க, இதற்காக ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 முதல். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? அந்த ஜாக்கிரதையா இருக்கிறது என்னன்னா, இப்ப நம்ம பார்த்த விஷயம், கடுமையான ஒரு ஜாக்கிரதையான ஒரு முயற்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநிலை, உறுதியான மனநிலை. அடுத்து பார்த்தீங்கன்னா கடும் முயற்சி. இது எல்லாமே கூட விசுவாசம், அதோடு கூட ஆவியின் கனிகள். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோகிக்கும் போதுதான் இந்த ஜாக்கிரதை அப்படிங்கிற மனநிலையுமே இருக்கும். அதான் சொல்றேன். எப்படி சொல்றாருன்னா, பாருங்க, அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். இதை செஞ்சா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருந்தா மட்டுமே தான் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாக. ரொம்ப சிக்கல், சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப கண்டிஷனான ஒரு விஷயம். ஏனோ தானோன்னு இருந்தா கண்டிப்பா சபை வாய்ப்புக்குள்ள போகவே முடியாது. அது ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். நிறைய காரியங்களை அடிப்படையிலிருந்து கொடுத்துட்டே வர. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல எதை உன்னையாவது மிஸ் பண்ணணும்னு வைங்களேன். சில பேருக்கு ஆவியின் கனி இருக்கும், விசுவாசம் இருக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபடியின் மேல ஒரு பயங்கரமான ஒரு அட்ராக்ட் இருக்கும், அதை கூட நினைப்பாங்க. ஆனா சபையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்புக்குரியவர்களே, முன்னாடி இருக்கிற 3 காரியமும் இல்லைன்னு வைங்களேன், என்ன பண்ண முடியாது. இந்த ஜாக்கிரதை இல்லாத நிலைமைக்கு போய் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் அந்த பிரவேசத்துக்குள்ள என்ன பண்ண முடியாதுன்னா போக முடியாது. அதனால ஒன்றையும் தவற விடக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும் அந்த கட்டளையில ஏதாவது ஒன்றுல தவறுனா கூட அவங்களுக்கு என்ன கிடையாது, ஜீவன் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கும் அதே மாதிரி தான். இவைகள்ல ஏதாவது ஒண்ணு தவறணும் அப்படின்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. ஆனாலும் கூட நமக்கு கிருபை இரக்கம் நிச்சயமா இருக்கு. அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை சாதகமா என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம பயன்படுத்திட கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக தேவனுடைய இரக்கம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. அடுத்து நம்ம பார்க்கும்போது விழுந்து போன மனித இனத்தினுடைய இனத்தார்களாக, அதனுடைய மனிதர்களாக நாம இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நாம விழுந்து போன மனுக்குலத்தை மீட்க வேண்டும். யாரு? விழுந்து போன ஜனங்களுடைய அந்த ஒரு ஜனங்களை, ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஜனங்களை மீட்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு ஏதாவது வந்து கட்டாயம் இருக்கா? தேவனுக்கு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இந்த கேள்வியில தான் தேவனுடைய இரக்கமே இருக்கு அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படி இரக்கம்னா கட்டாயமே கிடையாது இல்லையா அன்புக்குரியவர்களே? அப்ப தேவனுடைய நீதி என்ன சொல்லிச்சு அப்படின்னா, சாகவே சாவாய், முடிஞ்சு போச்சு. ஆனா அதற்கு மேலாக அந்த ஜனங்களை அப்படியே விடாம, துரத்துண்டவனை என்ன பண்ணல தேவன், அப்படியே விடாம அவனை மீட்கும்படியான நினைவுகளையே நினைக்கிறார். நம்ம பிள்ளை தானே, நம்ம வீட்டில் நினைக்கிறோம் இல்லையா, நம்ம பிள்ளையை தப்பு பண்ணிட்டா என்ன பண்றோம்? தீ வச்சு கொடுத்துருமா? நரகம் சுத்திட்டு இருந்தேன், தீ வச்சு கொடுத்துருமா? இல்ல, பெருசா தண்டிக்கிறது இல்ல. சில சமயம் உச்சக்கட்ட கோபம் அந்த டைம்ல வரும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் போன உடனே அந்த பிள்ளை மேல வரும்ல ஒரு பாசம். எப்படி காமிப்போம்? பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட காமிப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் தேவனுடைய இரக்கம். விழுந்து போன மனுக்குலம் பல தெய்வங்களை ஏற்படுத்தி அதை வணங்கிட்டு தேவனை விட்டு தூரமாக போய், இன்னும் சொல்ல போனா அதை பற்றிய ஞானமுள்ள பிள்ளைகள் சில சமயத்துல சொன்னாலும் கூட அதை என்ன பண்றது இல்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. கடினமான இருதயம் இருக்கும் போதும் கூட இவனை மீட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக இரக்கம் காமிச்சு எப்படியாவது இந்த ஜனங்களை ஒருத்தர் கூட விருதாவா என்ன பண்ணிடக்கூடாது, போயிடவே கூடாது. அதனால டிஸ்கஷன்ல பார்த்தோம் அன்புக்குரியவர்களே, ஊனமா இருக்கிறவங்க ஊனமா என்ன பண்ண போறது இல்லை, பிறக்க போறது இல்லை. மனநிலை பைத்தியமா பிறக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா இல்லையான்னு கூட தெரியாம, பசிக்குதா இல்லையான்னு தெரியாது கூட அந்த ரோட்ல உட்கார்ந்து இருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க, பிறக்க மாட்டாங்க. நல்ல நினைவுகளோட ஃபுல் மைண்ட்ல பிறப்பாங்க. அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட இரக்கம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. இப்படிப்பட்ட இரக்கத்தை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா காண்பிக்க போறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் கொடுத்து தெய்வீக நீதி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா?
சரி கேட்டிருக்கார். ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் கொடுத்தார். அப்போ ஈக்குவல் கரஸ்பாண்டிங் பிரைஸ் அப்படிங்கிறது தேவன் கொடுத்துட்டார். அவருடைய மைண்ட்ல இருந்தது. அது அப்படியே தன்னுடைய சித்தத்தை செய்யறதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு லீஸ்ட் பாயிண்ட் கூட என்ன பண்ணல, மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனாலதான் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒருமைப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அதனால ஒரு வசனம் சொல்லுது, 1 யோவான் 4 அதிகாரம் 10 வசனத்துல, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, ஏதோ மனுக்குலமும் நம்மளும் அன்பு கூர்ந்ததுனாலயா இந்த இரக்கமும் இந்த கிருபை இல்ல, அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனத்துல, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. அந்த இரக்கத்தின் ஆதாரமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறாரு. இப்ப பாருங்க, தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி முன்னிலைப்படுத்துறாருன்னு பாருங்க. அவருக்குள்ள முன்குறிச்சி ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தேவன் என்ன பண்ண, இப்போ ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரணும். ஒரு தரம் என்ன பண்ணக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுதான் தேவனுடைய அல்டிமேட். இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மேல தேவன் அதிக அன்பு வச்சிருந்தாரா, ஆதாம் பிள்ளைகள் மேல அன்பு வச்சிருந்தாரா? எப்படி தேவன் படைக்கும் போது ஏதேன் தோட்டத்துல ஆதாம பார்த்து பார்த்து படைச்சிருப்பாரு இல்லையா. நமக்கு பிறந்த குழந்தைகளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு கொசு கடிச்சா கூட என்ன பண்ணுவோம், உடனே போய் கொசுவை வாங்கிட்டு வந்து மாட்டிக்குவோம். கொஞ்சம் வளர்ந்த உடனே என் பிள்ளை இதெல்லாம் ரொம்ப டேஸ்டா சாப்பிடுவான்னு சொல்லி பார்த்து பார்த்து கடையில போய் என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுப்போம். அதே மாதிரிதான் தேவன் ஆதாமின் பிள்ளைகளை சும்மா விடல. எத்தனைதான் தேவனை விட்டு அவங்க தூரம் போனாலுமே அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காங்க உலக ஜனங்களுக்கு. அதை நினைச்சு பார்க்க அவங்களால என்ன இல்ல, மைண்ட் இல்ல. இதை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கிறோம், நம்ம வியந்து போறோம். ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, அது பார்க்க முடியல அன்புக்குரிய சகோதரர்களே. அப்ப பாருங்க, இந்த ஒரு இரக்கம் மனுக்குலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பெந்தேகோஸ்து நாள்ல இருந்து சபைக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா, செயலாற்ற ஆரம்பிக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி செயலாற்றும் போது மனுஷனுக்கு நிறைய ஊட்டப்பட்ட வரங்களை தேவன் என்ன பண்றார், ஒவ்வொன்றாக அங்க கொடுக்கிறாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்படி ஊட்டப்பட்டதுனால பேதுரு என்ன சொல்றாரு அன்புக்குரியவர்களே, பேதுரு அவர்கள் நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஞானஸ்நானம் வாங்கிக்கோங்க. இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்க போற இரக்கத்துக்கு நீங்க பாத்திரமா இருந்து கீழ்ப்படிய போறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமா இருக்கு. முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இந்த புதிய முறையை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்ன பண்ணிருக்கு, இப்போ உண்டாயிருக்கிறது. முதல்ல ஒரு லிமிட், இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிங்கிற ஒரு லிமிட். அடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அடுத்து புறஜாதிகளுக்கும் வருது. முதல்ல யூதேயாவிலும், அடுத்து சமாரியாவிலும், பின்பு பூமியின் கடைசி பரியந்தம் இல்லையா. அப்ப யூதேயா சமாரியா அப்படிங்கிற ஒரு பவுண்டரியா இருந்தாலும் கூட அங்கெல்லாம் செஞ்சு முடிச்ச பின்னாடி அடுத்து 7 சபையின் காலப்பகுதியில பூமியின் கடைசி பரியந்தம் என்ன ஆகுதுன்னா, இந்த விசேஷித்த இரக்கம் காட்டக்கூடிய காரியம் என்ன ஆகுதுன்னா, ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அன்பு காமிக்கிறதுக்கு முன்னாடி சபையின் மேல தேவன் அன்பு காமிச்சு அதை இரக்கத்தை கொண்டு வந்து கிறிஸ்துவின் மனைவியாக மாற்றின பின்னாடி தேவன் ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் என்ன பண்ண போறார், அன்பு காமிக்க போறார் சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அடுத்து பார்க்கும்போது இது எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆதியிலிருந்தே தேவன் அப்படியே அன்பு காமிச்சுட்டே வர்றாரு. அப்படி இரக்கம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது புரஜாதிகள் நிலைமையில வரும்போது கொர்நேலியு அப்படிங்கிற முதல் புரஜாதிட்ட அவருடைய இரக்கம் என்ன பண்ணுதுன்னா இல்லையா. கொர்நேலியு யாரு, புரஜாதி. அவரை பத்தி வசனம் என்ன சொல்லுது, தான தர்மம் பண்றவர், தன் குடும்பத்தார் எல்லாரோடும் சேர்ந்து
தேவனுக்கு என்ன பண்றவர் இல்லையா? பாருங்க, அப்படிலாம் அவரை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம படிக்கிறோம். இப்படிப்பட்ட மனுஷர் இருந்து தேவன் என்ன பண்றாருன்னா புறஜாதிக்கான அழைப்பை என்ன பண்றாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி அவங்க மூலமாக துவங்கி தேவனுடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவனுடைய சரீர அங்கங்களாக முழு மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை, வாய்ப்பை புறஜாதிகளுக்கு என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்படி இருக்கும்போது எபேசியர் 1:13 புறஜாதிகளுக்குன்னே சொல்ற ஒரு வசனம், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்படி? நம்ம விசுவாசிகளான போது அவருக்குள்ள என்ன செய்யப்பட்டிருக்கோமா? முத்திரை போடப்பட்டிருக்கோமா? முதல்ல எபேசு சபையிலிருந்து என்ன பண்றாரு அப்படியே இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி இப்ப கடைசியா லவோதிகா சபையில என்ன பண்றதுன்னா இந்த உன்னதமான வெளிப்படையான பரிசுத்தாவின் அங்கீகரிப்பும் பரிசுத்தாவின் உள்ளிருப்பும் நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமும் அது உள்ள இருந்து நமக்குள்ள செய்யக்கூடிய கிரியை நம்ம என்ன பண்றோம்னா அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணிருக்காருன்னா முத்திரை போடப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்படி நம்ம பார்க்கும்போது சபையை தேவன் விசேஷமாக ஆசீர்வதித்து முதல்ல சபையை என்ன பண்ணணும் அப்படின்னா புறஜாதிகள்ல இருந்து தேர்ந்தெடுத்து இதை மீட்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். அதனால நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 6:20 நம்ம எதுக்கு கொல்லப்பட்டிருக்கோம்னா கிரயத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கோம்? கொல்லப்பட்டிருக்கோம். நாம சுயாதீனம் நமக்கு இருந்தாலும் கூட நம்ம இஷ்டத்துக்கு சபையில நம்ம உலகத்துல என்ன பண்ண முடியாது இல்லையா? பாவம் செய்வதற்கு நமக்கு சுயாதீனம் இருக்கா இல்லையா? சுயாதீனம் இருக்கா இல்லையா? சபையை விட்டு அழைப்பை விட்டு வெளியே போறதுக்கு சுயாதீனம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு எனக்கு சபை வேண்டாம் பிரதர், நான் இப்பவே என்னுடைய உடன்படிக்கை வாழ்க்கை முடிச்சுக்கிறேன்னு சொன்னா தேவன் அங்க நின்று கையை பிடிச்சிருப்பாரா? ஏன்னா இந்த அழைப்பை என்ன தெரியுமா? சுயாதீன பிரமாணம். நீ இருந்தா என்ன இருக்கு உனக்கு? அழைப்புல இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, இல்லைன்னா தாராளமா என்ன பண்ணலாம், போகலாம். ஆனா நம்மள தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த சுயாதீனத்துக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இருக்க முடியாது. ஏன்னா கிரயத்துக்கு நம்மள என்ன பண்ணிட்டார்? வாங்கிட்டார். ஒரு அடிமையை வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த அடிமை சொன்ன அந்த எஜமான் சொன்னபடிதான் அந்த அடிமை என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். அவனுக்குன்னு எந்த சுயாதீனமும் என்ன பண்ண முடியாது, இருக்கவே முடியும். அப்ப சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். ஆனா ஒரு எஜமானால நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம்னா கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும், 2 தான் இருக்கு நம்ம கிட்ட. இந்த சரீரம் இருக்கு, அதுக்குள்ள ஆவி இருக்கு. இந்த 2ஐயுமே யாருக்கிட்ட கொடுத்துருக்கோம்? எஜமான்கிட்ட கொடுத்துட்டோம். இனி நம்ம தன்னிச்சையா செயல்படவே முடியும். சுயாதீனம் இருந்தாலும் கூட நம்ம என்ன பண்ண முடியாது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டதுனால அந்த கிரயம் சும்மா கிடைக்கல, பரிசுத்தமான ரத்தம் சிந்ததுனால கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கும். ஏதோ 5-10 கொடுத்து வாங்கல, அதுக்கு மதிப்பே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட கிரயத்தினால வாங்கின நம்ம பாருங்க அன்புக்குரியவர்களே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் எஜமான் வாங்கினதுனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அவரை நீங்க என்ன பண்ணுங்க? மகிமைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது மனித குடும்பத்தை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து மீட்கணும். கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாக அதற்காக கொடுத்துட்டாலும் கூட இந்நாள் வரைக்கும் அவருடைய ஈட்டுக்கிரயம் சபைக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? சபைக்கு மட்டும்தான் என்ன செஞ்சிட்டு இருக்கு? அது பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இன்னும் எங்க போல? உலகத்துக்குள்ள இன்னும் போகலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போய் உன்னதத்துல ஏறி பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துல யாருக்காக இப்ப பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு? நமக்காக தான் பேசிட்டு இருக்காரே தவிர இன்னுமான ஆசீர்வாதம் யாருக்கு இன்னும் போகல? உலக ஜனங்களுக்கு போகல. அப்படின்னா உலக ஜனங்களுக்கு போகணும்னா இவங்களுடைய கோர்ஸ் என்ன பண்ணி ஆகணும்? முடியும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருக்கும்போது இப்ப விசுவாச வீட்டாருக்காக தேவனுக்கு முன்னாக நிற்கிறார். அப்படி நிற்கும் போது நம்ம என்ன பண்ணு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த விதமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும், நல்லா கவனிங்க, எந்த விதமான தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எவ்விதமான தேவனுடைய ஒப்புரவாகுதலும் நித்திய ஜீவனுக்குரிய தெய்வீக இரக்கத்திற்கான ஒழுங்குகளும் இது அனைத்துமே இப்போ இந்த உலகத்திற்காக இல்லை. இப்ப இந்த உலகத்திற்காக இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனோடு ஒப்புரவாகுதல், நித்திய ஜீவனுக்குரிய தெய்வீக இரக்கத்துடைய ஒழுங்குகள், இதெல்லாம் இப்போ உலகத்துக்காக
இன்னும் கொடுக்கப்படவில்லை. அப்படின்னா இது மூன்றுமே இப்ப யாருக்குள்ளதான் வந்துட்டு இருக்கு? இப்போ நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது விசுவாசத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அவர் விலை உயர்ந்தவர் என்று விசுவாசிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே நீதிபரராகி இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, வேற யாராவது பரிந்து பேச முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இவர் இல்லை அப்படின்னா பரிந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. நம்முடைய பாவங்கள் கரைகளாகவே அது என்ன பண்ணிட்டே இருக்கும், இருந்துட்டே இருக்கும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, இந்த பரிந்து பேச இல்லைன்னா ஒப்புரவாகுதல் இல்லை. ஒப்புரவாகுதல் இல்லை அப்படின்னா மனுஷன் தேவனத்துல என்ன பண்ண முடியாது, அது போகவே முடியாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியது, ஏன்னா இன்னைக்கு உலக ஜனங்கள் இது எல்லாம் இல்லாதனால இன்னும் மரண தீர்ப்புகள் தான் என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா நமக்கு தேவனுடைய இரக்கம் காண்பிச்சதுனால அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மரண தீர்ப்புக்கு கீழே இல்லாம இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட மரண தீர்ப்பிலிருந்து என்ன பண்ணிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்முடைய அன்பு சகோதரர் ரீஃபரன்ஸ்ல 49:98 ஒரு பேராகிராஃப்ல கொடுத்திருக்கார். இப்ப விசேஷித்த ஆசீர்வாதமும் இந்த பரிந்து பேசுதலும் இந்த ஒப்புரவாகுதலும் இப்ப சபைக்கு மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இப்போ நாம சரீரமாக கிறிஸ்துவுடைய சரீரமாக என்ன செய்யப்பட்டிருக்கோம், தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம். தேவனுடைய அன்பினால இரக்கத்தினால அப்படி இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசத்தினால அதை காத்து கொண்டு மரண பரியந்தம் உண்மையா இருக்கிறது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ இந்த அழைப்புக்குள்ள இந்த நிலைமையிலிருந்து வந்தவங்க எல்லாரும் முழு அர்ப்பணத்தோடு இல்லை. கரெக்டா தப்பா? எல்லாரும் இதை உணர்ந்து முழு அர்ப்பணத்தோடு இருக்காங்களா? இல்ல. அர்ப்பணிக்க என்ன பண்றாங்க, சில பேர் மறுக்கிறாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி வாக்களிக்கப்பட்ட மகிமை கனம் அழியாமை பெறாமல் என்ன பண்ணிடுவாங்க, சில பேர் உள்ளுக்குள்ள வந்தும் இதை கேட்டும் உணர்வடையாமல் என்ன பண்ணிடுவாங்க, இருந்துருவாங்க. யார் மாதிரி? மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, இருந்தாலும் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இவங்க யார் அப்படின்னா அங்கேயே வாங்குறாங்க. ஆனா அந்த அங்கே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அவசரத்தை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு என்ன பண்றாங்க அன்புக்குரியவர்களே, கரைப்படுத்திடுறாங்க இல்லையா, அல்லது ட்ரெஸ்ஸை தொலைச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறதுனால அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பவுல் சொல்றார், நான் எப்பவுமே அந்த பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி என்ன பண்ணிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் உட்கார்ந்து அப்புறம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் கிடைக்கும் போது பலி செலுத்தி கிடைக்கும் போது சப்ஜெக்ட் எடுத்து கிடைக்கும் போது எபேசு சபைக்கு போய் குலசேக்கு போய் அப்படியா இல்லை. ஓட்டம்னா ஓட்டம், நிற்க கூட நேரம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தா மட்டுமே தான் இந்த சபை வாய்ப்புகள் நம்ம என்ன பண்ண முடியும்னா போகும். ஒருவேளை இதை தொடராம இருந்தா, இந்த பந்தய பொருளுக்கான ஓட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம தொடராத இருந்தோம்னா அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன பண்ண மாட்டோம் அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு அந்த உடன்படிக்கையுடைய மகிமை தெரியும்? அந்த பண்ணின ஒரு விஷயத்துல இருந்த உத்வேகமும் அன்னைக்கு இருந்த ஆர்வம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேருக்கு குறையாம இருக்கு? நிறைய பேர் அதை மறந்துட்டோம் தெரியுமா? சபைக்கு வர்றோம், ஏதோ பேர் சபை மாதிரி நம்ம வந்துட்டு போற மாதிரி இருந்தா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்களும் அற்பமா என்ன பண்ணோம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சபை, சரி, நம்ம பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி வர முடியும். அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றதுக்கு தேவன் இரக்கம் காண்பிக்கிறார். அந்த இரக்கம் காண்பிச்சது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க, ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்ட விசுவாசிகள் பரலோக பிதாவோடு ஜெபத்தின் மூலம் இணைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்திக்க. இது கூட ஒரு இரக்கம் தான், சபைக்கு கொடுத்தாங்க இரக்கம். வேற யாருக்காவது இருக்கா? பேர் சபையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கா? அவங்க ஜெபம் பண்றாங்க, யாருக்கு பண்றாங்களே தெரியல. ஆனா இந்த ஒரு வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு மட்டும் தேவன் கொடுத்திருக்காரு அப்படின்னா முக்கியமான சபையின் மேல் காட்டக்கூடிய அன்பும் இரக்கம் யாருக்கு இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கு. அது இல்லாம தேவனத்துல போய் நம்ம கிருபாசன தண்டையில போய் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அது மட்டும் இல்ல அன்புக்குரியவர்களே, பாருங்க, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஜெபத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம், ஒரு பதில். சில சமயத்துல நம்ம ஜெபத்துல ஒரு காரியத்தை வச்சுட்டு அது நம்ம மத்தியில நிறைவேறும் போது நம்ம நினைச்சிருப்போம், நடக்குமோ நடக்காதோ,
தேவன் நமக்கு இதை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்கி பிடிபட்டு இருந்துருவோமோ, இது நடக்குமோ, ஆண்டவரே எப்படியாவது அப்படின்னு போய் நம்ம நிற்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சுன்னு வைங்களேன், எப்படி எப்படி இருக்கும்? அது சிம்பிளா நினைப்போமா? கிடையவே கிடையாது. இன்னும் சில பேர் அந்த கிடைச்ச விஷயத்த என்னைக்குமே அசை போடுறவங்க இருப்பாங்க. எப்படி? எப்போதுமே நினைச்சு அன்னைக்கு நான் தேவனிடத்துல கேட்டேன், அன்னைக்கு மட்டும் எனக்கு கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கவே மாட்டேன், சபையில் நிற்கவே மாட்டேன். அது கிடைச்சதுனாலதான் தேவன் என்னை இரக்கம் பாராட்டி இன்னும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு தொடர்ந்து வரும். இந்த நன்றி உணர்வு கண்டிப்பா நமக்குள்ள இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. அடுத்து நம்ம பார்க்கும்போது தேவனை தேடக்கூடிய ஒரு வழி நடத்துதல், ஆறுதல், அப்புறம் ஊக்கம், இது எல்லாமே ஜெபத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்ணுதுன்னா அது கொடுக்கப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் அவருடைய பரிசுத்தவான்களாக நம்மை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவின் வழியாக தம்முடைய குமாரராக அவர் அங்கீகரித்திருக்கிறார். இப்போ இல்லையா? அடுத்து நம்ம பார்க்கும்போது அவருடைய பூர்ணமான சித்தத்தை நம்முடைய குறைவான இந்த மாம்சத்தினால அவர் எதிர்பார்க்கிற 100% நம்மளால என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா நிறைவேற்றும். ஏன்னா அபூரணம் நமக்குள்ள என்ன இருக்குன்னா, இன்னும் ஆதாமுடைய பலவீனங்கள் இன்னும் என்னாயிட்டே தான் இருக்கு, இருந்துட்டே தான் இருக்கு. கோபம் வருது, சில விஷயத்துல அபெக்ஸ் ஆகிடும், அப்படியே என்ன பண்ணிடுறோம். சில விஷயத்தை நினைச்சு பார்க்குற கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பலவீனங்கள் நமக்குள்ள இருக்கிறதுனால தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி கிறிஸ்து மாதிரி 100% பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை, நம்ம குறைவாக தான் பண்ணுவோம். ஆனால் தேவன் கிருபையை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறார் அப்படின்னா அதிலிருந்து மீட்டுக் கொள்றார். இதை நம்ம நினைக்கிறோம். நம்ம எந்த விஷயத்தை செஞ்சாலும் கூட பெருமையா என்ன பண்ணிடக்கூடாது, பாராட்டிடக்கூடாது. நான் அபூரணன், அவருடைய கிருபையினால் நான் நிலை நிற்கிறேன், நான் செஞ்சது எல்லாமே என்னுடைய தேவனுடைய கிருபையினால இயேசு கிறிஸ்து மூலமா இது கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த ஒரு மனநிலைமைக்கு நம்ம வர வேண்டும் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இப்படிலாம் செய்ய முடியலன்னு சொல்லி சில பேர் சோர்வடையது உண்டு. என்னால் என்ன பண்ண முடியல, இந்த ஓட்டத்தில் ஓட முடியல, தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியல, சோர்வடைஞ்சிருக்கோம் பிரதர். இப்படி சோர்வடைகிற சகோதரர்களுக்கு தேவனுடைய ஆவியினால தூக்கிட்டு ஓடக்கூடிய வாய்ப்பை இன்னும் உறுதியாக இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறத கூட நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனால் இந்த அபூரணத்தினால தேவன் நம்மளை என்ன பண்ண போறது இல்லைன்னா புறக்கணிக்க போறதே இல்லை. என்ன பண்ண மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். நிறைய வாய்ப்புகள் கொடுப்பார். நம்ம 100% அபூர்ணமா இருந்தோம்னா என்ன நடக்கும்? கிருபை கொடுக்கிறார், மாம்ச பலவீனம் இருக்கு, பெற்றுக்கிட்டு ஓடுறோம், ஜெபம் பண்றோம், கிடைக்குது, சில சமயத்தில் கிடைக்கிறது இல்லை, பலவீனத்தில் இருக்கிறோம், எல்லாமே இருந்து ஓடிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த கிருபைக்கு அடிக்கடி போய் கிருபாசன தண்டையில் போய் மன்னிப்பு வாங்கிட்டு ஓடிட்டே இல்லாமல் சோர்வடைஞ்சு உட்கார்ந்து மறுபடியும் அந்த பலவீனத்தில் நான் மீண்டும் உள்ள அமிழ்ந்து போனோம்னா அதுக்கு தேவன் பொறுப்பாக முழுக்க முழுக்க நம் கையில் இருந்து அது என்ன இருக்கு, அந்த வாய்ப்பு போயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. அதனால பார்க்கும்போது ரோமர் 8:1 பவுல் சொல்றார், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின் படி நடவாமல் ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அப்ப மாம்சத்தின் படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு என்ன இருக்கு? ஆக்கினை தீர்ப்பு என்ன? நான் எண்ணெய் சட்டியில் போட்டு அப்படியே வறுக்கிறதா? இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சபை வாய்ப்பை என்ன பண்ணிடுவோம், இறந்து போயிடுவோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய. அடுத்து தேவனுடைய இன்னொரு விசேஷித்த ஒரு கிருபைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய சரீர அங்கத்திலிருந்து நாம் ஆறுதலையும் ஊக்கத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஒரு கஷ்டம்னா இன்னொரு மனுஷன் ஆறுதல் சொல்லுவான். ஆனா இங்க நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்க இருக்கிறவங்களே நமக்கு என்ன பண்ணுவாங்க, தேவனுடைய ஆவியினால இரக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு என்ன பண்ணுறாரு, தேவன் கொடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ இப்படிப்பட்டதான இந்த ஐக்கியத்தினுடைய நன்மையை தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய இரக்கத்தினால கொடுத்திருக்காரு. அது பெரிய விஷயம் உண்மையில் இல்லையா? நம்முடைய சகோதரர்கள் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது வசனத்தினாலும் ஆவியினாலும் அனுபவங்களினாலும் சில காரியங்களை சொல்லும் போது நமக்கு ஆறுதலும் தேர்வும் வருகிறத நம்ம என்ன பண்ணோம்னா அன்புக்குரியவர்களே, இதை இன்னும் சொல்லி நம்ம பார்க்கும்போது சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்து முடிக்கலாம். ஒரு சில சமயத்தில் நம்ம தேவனுக்கு விரோதமாக போகும்போது நமக்கு சில சிக்ஷைகளை தேவன் கொடுக்குறார்.
சில தண்டனைகளையும் கொடுக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு என்ன பண்றாரு, சில காரியங்களை கொடுக்கிறார் சொன்னோம். ஏன்னா தேவனுக்கு நம்ம முக்கியம். உடன்படிக்கை பண்ணி என் பிள்ளை வந்துட்டான், ஆனா சில குறைபாடுகள் இல்லையா. தோமா ரொம்ப முக்கியம் தேவனுக்கு. 12 அப்போஸ்தலர் ஒருத்தர் வந்துட்டார், ரொம்ப பேதுரு மாதிரி குறிப்பிடப்பட்ட பாத்திரம் அல்ல, ஆனாலும் தோமா வேணும். ஆனா தோமா எப்படி இருக்காருன்னா, தொட்டா தான் நான் நம்புவேன், அதை பார்த்தா தான் நம்புவேன். அவிசுவாசம். இந்த அவிசுவாசத்தை நீக்கி போடுறதுக்கு தனியா பிரத்யேகமா உயிர்த்தெழுதலின் தரிசனத்தை யாரு காண்பிக்கிறார்? தோமா காண்பிக்கிறார். இப்ப தோமா எப்படி ஆயிடுவாரு? செஞ்ச தப்பை உணர்ந்து ஒருவாரம் அந்த தப்பை செய்யாம ஊக்கமா தன்னுடைய ஊழியத்தை செய்து முடிக்கிறதுக்கு என்னவா இருந்திருப்பார்? பாத்திரமா இருந்திருப்பார் இல்லையா? இதே மாதிரி தேவனிடத்தில் வந்த பிள்ளைகளை சின்ன சின்ன தவறுகளுக்காக, குறைபாடுகளுக்காக, பாவத்திற்காக, பலவீனத்துக்காக அவ்வளவு சீக்கிரம் தேவன் தூக்கி என்ன பண்ண மாட்டார், போடவே மாட்டார். அப்படி போகும் போதெல்லாம் நம்ம பாதை மாறி போகலாம். சில சமயத்தில் சில சிக்ஷைகளையும் சில தண்டனைகளும் நம்ம கொடுத்து கொடுத்து தட்டி தட்டி கொண்டு போயிட்டே இருப்பார். உணர்வுகளை கொடுப்பார், பாடத்தை கொடுப்பார். சகோதரர் மூலமாக நம்ம சில காரியங்களை பேசிட்டு இருக்கும் போது நமக்கே சில டிப்ஸ் வரும். நான் இதை யார்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்குரிய பிரச்சனைக்கு ஆன்சர் வந்துட்டு இருக்கு. யார் கொடுத்துட்டு இருக்குது? தேவன் கொடுத்துட்டு இருக்கார். சில சமயத்தில் அதை கேட்காம நம்ம போனா கூட கட்டுவார். நம்ம சில நம்ம பிள்ளைகள் தவறு பண்ணும்போது அடிக்கிறோம் இல்லை, இதே மாதிரி சில அடிக்க கொடுப்பார். அடிச்சு இந்த ஐக்கியத்துக்குள்ள மீண்டும் 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 கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணிட்டே இருப்பாரு, நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பார். ஏன் இந்த பிள்ளை இப்படி போகுது? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பரலோக பிதா நமக்கு கொடுக்கிற சோதனைகள்ல இடறி தேவனுடைய சிந்தையில வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ளாம முடிவெடுக்கும் போது சரியான முடிவெடுக்காம அப்படி இருந்தோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய வளர்ச்சி ஃபர்ஸ்ட் குன்றி போகும். அடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அங்கீகரிப்பை பெறுவதற்கு, அதாவது முன்னாடி இருந்த நிலைமை, ஆரம்பத்தில் இருந்த நிலைமையை பெறுவதற்கு முயற்சி நம்ம பண்ணணும். அப்படி பண்ணல அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனுக்கும் நமக்கும் ஒரு விரிசல் என்ன பண்ணணும்னா ஏற்படும். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எபிரேயர்கள் நம்ம படிக்கிறோம், 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் நம்ம படிக்கும்போது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் இல்லையா, துக்கமாய் காணும். தேவன் கொடுக்கிற சிக்ஷை எப்படி இருக்கும்? இனிப்பா இருக்குமா? இல்லை, அது எப்படி இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். ஏன் தேவன் இப்படி பண்றாரு அப்படின்னா, நம்ம என்ன ஃபீல் பண்ணா, என்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு, அந்த குறையை எனக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு தேவன் ஒரு சிக்ஷை எனக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருக்கார். அப்படி கொடுக்கும்போது அது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் கூட, ஆனாலும் கூட, ஆகினும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு, சில தவறுகள் செய்யும் போது சில சிக்ஷைகளை, சோதனைகளை அடிக்கடி நம்ம வாங்கும் போது அதில் பழகினவர்களுக்கு அது அது நீதியாகிய சமாதான பலனை அது தரும். ஏன்னா சோதனை சிக்ஷைகள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அற்பமாக எண்ணப்படக்கூடாது சொல்லி நம்ம பார்க்கலாம். உதாரணத்திற்கு பவுல்ங்கிற மனுஷன் நம்ம பார்க்கலாம். சவுலாகிய பவுல், அவர் சவுலா இருக்கும்போது ஒரு பெரிய வைராக்கியம் அவருக்குள்ள இருந்துச்சு. கிறிஸ்தவர்களை கொல்றதுதான் அவருடைய வைராக்கியமே. இது தவறான ஒரு வைராக்கியம். இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, சில சிக்ஷை என்ன பண்றாருன்னா அவர் கொடுக்குறாரு இல்லையா. எப்படி கொடுக்குறாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியதே, அவருடைய வாழ்க்கையில் இல்லையா, பாருங்க, ஒரு முக்கியமான நிகழ்வை அவருக்குள்ள அனுமதிக்கிறார். அவர் இதுவரை போகாத ஒரு நிலைமை, அப்படியே போன மனுஷை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டார். ஒளியை பார்த்து என்ன பண்ணிட்டார், கீழே விழுந்துட்டார். அப்பவே சரண்டர், நான் என்ன செய்ய வேண்டும் என்ன பண்ணிட்டார், அப்பவே கேட்டதை வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சார். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த சோதனை, இந்த சிகிச்சை, இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பின்னாடி அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா, எல்லா அப்போஸ்தலரும் நான் யாருன்னா ரொம்ப சின்னவன் இல்லையா. ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பேர் பெற்றிருக்கிறேன், பாத்திரன் அல்ல. அறியாமையில செஞ்சாலும் கூட இந்த சோதனைகளையும் சிக்ஷையும் தாண்டி வந்த பின்னாடி நான் இதுக்கு பாத்திரமே இல்லை, சபைக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லல, நான் அப்போஸ்தலன் ஆகிறதுக்கே பாத்திரம் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமை நான் என்ன பண்ணியிருக்கேன், செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மன வருத்தத்துக்குள்ள அவர் வர்றதை நம்ம என்ன பண்ணணும், நான் பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதரர். அதனால பவுல் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் பெற்ற மன்னிப்பை தெளிவாக உணர்த்தினால மீறி இருக்க வாழ்க்கையில் அவர் எப்படி ஓடுறாருன்னா ரொம்ப வைராக்கியமோட ஓடுறது நம்ம வந்து பார்க்கணும். நம்ம ஓட்டமும் வைராக்கியமாட்ட ஆரம்பிச்சு, அந்த வைராக்கியம் இன்னும் அதிகமாக அனல் சேர்க்காம மீண்டும் என்ன ஆயிடக்கூடாது, ஆவியை என்ன பண்ணிடக்கூடாது,
அவித்து போடாதீர்கள் சொல்ற மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். சிஸ்டர் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10 முதல். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். நான் அப்போஸ்தலன் எனப்பட்டாலும் கூட நான் இருக்கிறது எதனால? தேவ கிருபையினால நான் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விதமா இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஆகையால் நான் ஆகிலும் அவர்களாயிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். இது அப்போஸ்தலன் பவுல் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது, நான் என்னதான் பிரயாசப்பட்டாலும் கூட தேவனுடைய கிருபையினால் நான் நிக்கிறேன்னு சொல்லி அவர் எதுக்காக எழுதுறார் தெரியுமா? எதுக்காக எழுதுறாரு? இத கொரிந்து சபைக்கு பின்னாடி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு பாடம் தான். ஏன்னா இந்த பிரயாசமும் இந்த வைராக்கியம் யாருக்குள்ள வேணும்? நமக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப இந்த மாதிரி கிருபையும் இரக்கமும் வைராக்கியம் பெற்றுக்கொண்ட நம்ம பரிசுத்தவங்களா இருக்கிறோம். நமக்கு விரோதமாக எழும்புவோரிடம் இப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் என்ன பண்ணி ஆகணும்? அடுத்த பாயிண்ட், நம்ம இரக்கம் வாங்கிட்டோம். அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம மற்றவர்களிடத்துல என்ன பண்ணணுமா? இப்போ இரக்கம் காண்பிக்கணும். யார்கிட்ட? ஒருத்தர் யாராவது வந்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, சாப்பிட பைசா கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கா? இல்ல, முதல்ல நம்ம காண்பிக்க இடமே தெய்வீக குடும்பத்துக்கிட்ட என்ன பண்ணணும்? இப்போ இரக்கத்தை காண்பிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த இரக்கத்தை எல்லா இடத்துலையும் காண்பிக்கணும். ஏன்னா தேவன் எல்லாத்துலயும் இறக்க காண்பிக்கிறார். அதை எங்க இருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னா நம்முடைய சபையிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா காண்பிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால நம்முடைய சபையாகிய அன்பு சகோதர சகோதரிடத்துல, உடன் சகோதரத்துல நம்முடைய கிருபை இரக்கத்தை நம்ம காண்பிச்சு அதை சபைக்கு எப்படி தேவன் வெளிப்படுத்துறார் அப்படின்னா, இந்த மாதிரி அப்போஸ்தலன் பவுல் மூலமாக ரைட்டிங்ஸ் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து, நீங்களும் இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணுங்க, இரக்கத்தை காண்பிங்கன்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அதை எழுதுறத வந்து நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு இரக்கம் அவங்க காண்பிச்சாங்க அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அப்போஸ்தலன் பவுல் பிரயாணப்படும் போது பார்க்கும்போது ஒரு சமயத்துல என்ன பண்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மார்க்கு அழைச்சிட்டு போறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு? இப்போ அழைச்சிட்டு போக வேண்டாம்னு யார்கிட்ட சொல்றாரு? கடந்த நாட்கள்ல மார்க் அவரோட கூட ஒத்துழைக்காதனால பர்னபாட்ட சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சொல்லி மார்க்குவை தன்னுடைய அழைத்து செல்ல அவர் மறுக்கிறார் இல்லையா? ஆனா பவுலுடைய இந்த செயல் பர்னபா இவரோட ஐக்கியமா இருந்த அந்த ஐக்கியத்தை முறிக்குது. இப்ப பர்னபா என்ன பண்றாரு? இப்போ விலைக்கு போறார். இவர் பர்னபா பவுலை கூட்டிட்டு போறார். பர்னபா மார்க்கை கூட்டிட்டு போறார். பவுல் சீலாவை கூட்டிட்டு போறார் இல்லையா? இப்ப பவுல் செஞ்சது தப்பா சரியா? சரி அப்படிங்கிறது சரியான பதில். ஏன் சரி? முன்னாடி இருந்த மனநிலைமையில அவர் ஒத்துழைக்காதனால இன்னைக்கு வரைக்கும் இல்லையா? வெரி குட். ஏன் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ஏதோ ஒரு விஷயம் அங்க ஒரு நடந்துச்சு, நம்ம சொல்ல கேட்கல, இப்ப கூட்டிட்டு போனாலும் அதே மாதிரி தான் பண்ணுவாரு இல்லையா? அதனால இப்ப என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா, இவங்க ரெண்டும் செஞ்சிருந்தா ஒரு இடத்த தான் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்ப ரெண்டு பிரிவா பிரிஞ்சு அதிகமான இடத்துக்கு என்ன பண்ண போகுது? இப்போ ஒருவேளை தேவன் கூட அப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா? பவுலுடைய இருதயத்துல ஏவிக்கலாம், இதை சொல்லாம இப்படி என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஆனாலும் கூட பவுல் மார்க்குவ கடைசிவரை என்ன பண்ணல, எதிர்க்கவே இல்லை. பின்னாடி எழுதுற மார்க்குவ நீ என்ன பண்ணு, கூட்டிட்டு வா. ஆமா ஆமா, அப்படி இருந்ததுனால இப்ப என்ன பண்றாருன்னா கடைசியில நீ என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது தீமோத்தேயுக்கு எழுதுறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு சொல்லி பார்க்கும்போது, லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்கை உன்னோட கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லி தீமோத்தேயுக்கு எழுதுறார். அப்ப இப்ப என்னாச்சு? பகை என்னாச்சு? இப்போ பாருங்க, சொந்த சகோதரத்துல எப்படி அன்பு காண்பிக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் நடந்த முறைமை தான் நமக்கும். நம்ம கூட சில சமயத்துல சில தவறான காரியங்களையும் ஒரு விதமான பகை நம்ம காண்பிச்சுக்கலாம். ஆனா இந்த மைண்ட் நம்ம கிட்ட இருக்கா? வந்துடுறோமா திரும்பி வந்து தேவனத்துல அன்புக்கு நம்மளுக்கு அன்பு கூர்ந்த மாதிரி அந்த சகோதரத்துல அன்பு கூர்ந்து திரும்பவும் ஊழியத்துல ஒன்றிணைந்து தேவனுக்காக ஊழியத்தை நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் ஒரு கேள்வியாக நம்ம இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் சொல்றார் பவுல் தீமோத்தேயுட்ட, அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ளவன். கூட்டிட்டே போலே, எப்படி பிரயோஜனம் உள்ளவன்? அவர் போய் என்ன சொல்றாரு இவர் கேள்விப்பட்டிருக்கார்.
என்ன மாதிரி ஊழியத்தை பர்னபா கூட செஞ்சார் அப்படின்னு சொல்லி அவர் கேள்விப்பட்டதுனால இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா, பிரயோஜனம் உள்ளவன் வாங்க, இனிமேல் நம்ம ஒண்ணா உழுந்து என்ன பண்ணலாம், ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணினார்னா, நமக்கு நம்ம எப்படி கிரியை செய்யணும் அப்படிங்கிறத பவுல் மூலமாக நமக்கு என்ன பண்றாருன்னா காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. அப்போ இந்த மாதிரி இரக்கங்கள் கிருபைகள் சபையின் இடத்துல தேவன் என்ன பண்றாருன்னா காமிக்கிறார். முதல்ல இஸ்ரவேல் ஜனத்தை காமிச்சார், இப்ப சபையிட்ட காமிக்கிறார். அந்த சபை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு நேரம் நம்ம கிருபை இரக்கத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? இந்த இரக்கம் நம்ம அபாத்திரமா இருக்கோம் பெற்றுக்கொள்றது. பாத்திரமா என்ன பண்ணல இல்ல, அபாத்திரமா இருக்கோம். அப்படி இருந்தாலும் கூட அன்புக்குரிய சகோதரர்களே, அதை பெற்றுக்கொள்றதுக்கு கிருபை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அதை கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுகிறார் இன்னைக்கு வரைக்கும் நின்று இருக்கோம். இதை வாங்கி கொள்றதுக்கு பாத்திரவானமாக நமக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கிற அன்புக்குரிய சகோதரர்களே. ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் படிச்சு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3 முதல். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தினாலும் அகப்படுபவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி. நல்ல கவனிங்க, என்ன சொல்றாருன்னா, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஏன் இப்படி சொல்றாரு அன்புக்குரிய சகோதரர்களே? இப்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். தேவன் நமக்கு அன்பு இரக்கம் காண்பிக்கிறார். இப்ப நம்ம சபையில என்ன பண்ணணும்? இப்போ அன்பு இரக்கம் என்ன பண்ணோம்? இப்ப காமிக்கிறது. எப்படி காமிக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களா? நம்மோடு உடன் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம எப்படி முடிந்த வரைக்கும் நம்முடைய சகோதரர்கள் மாம்சத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யறது முதல் பாயிண்ட். ஏதாவது மாம்சத்தின் தேவைகளில் குறை இருக்குதா, அந்த சகோதரனுக்கு என்னால எதையாவது செய்ய முடியுமா? முதல் பாயிண்ட் இதை அந்த சகோதரனுக்கு நிறைவு செய்வது. இது தேவன் நமக்கு காமிச்ச இரக்கத்திற்கு அழைப்பு இருக்கு இல்லையா? இது நம்ம பிரதியுத்தரமா நம்ம சகோதரர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, தனித்திருக்கும் கிறிஸ்துவின் சீசர்களை சந்தித்து அவர்களை ஊக்கப்படுத்துறது. கொஞ்சம் தளர்வா ஓட்டத்துல குறைவா இருந்தா அவங்க போய் சந்திச்சு நம்ம என்ன பண்ணணுமா, மறுபடியும் அந்த ஊக்கத்தை கொடுத்து இழுத்து ஓடிட்டு போறதுக்கான வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கிறது கூட அந்த சகோதரர்கள் மேல நம்ம காண்பிக்கக்கூடிய இரக்கம். அடுத்து வியாதியாக விபத்துகளாக யாராவது சிக்கி இருந்து வீட்டில் அடைப்பட்டிருப்பவளா இருந்தா அவங்களுக்காக ஜெபம் பண்றது. அடிக்கடி அவங்கள்ட்ட போன் பண்ணி, பிரதர் இப்ப எப்படி இருக்கிறீங்க, பரவாயில்லையா என்று அவர்களை குறித்து விசாரிப்பது. இந்த மூன்றும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப படிச்ச வசனத்தில் சொல்றார், எந்த உபத்திரங்களிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும் படிக்கு எங்களுக்கு வரும் சகல உத்தரவுகளிலும் அவரே எங்களுக்கு என்ன பண்றார்? ஆறுதல் செய்கிறார். இதை வாங்கிட்டோம். நம்ம திருப்பி என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மை போல் உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு இது என்ன பண்ணி ஆகணும்? செஞ்சே ஆகணும். இதுவும் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை இரக்கம், நமக்கு பாராட்டுகின்ற அன்பினுடைய அடையாளம். இதை நம்ம செய்யாம நாம இறக்க வாங்கிட்டு நம்ம பாட்டுல போன்னு சொல்லி போனோம் அப்படின்னா, தேவன் கொடுத்த அந்த காரியத்துக்கு மாறுத்தரம் ஒண்ணுமே நம்ம என்ன பண்ணல, செய்யலன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய. அதனால இவை அனைத்தும் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தினால் தேவன் நிச்சயமாக கனம் மற்றும் மகிமை அழியாமைக்குள்ள நம்மளை கொண்டு போறது முக்கியமா சாத்தியமான விஷயமா இருக்கும் அன்புக்குரிய. இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல தவறணும் அப்படின்னா அவர் காட்டின அன்பு இருக்கும், அது என்னைக்குமே அழியாது. ஆனா அந்த அழைப்புக்குள்ள நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்கணும் அன்புக்குரிய. இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிற அன்புக்குரியவர். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமாம்.